இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஒரு கடத்தல் சீன 1 மாசத்துக்கும் மேல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சாதாரண பெரியவங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க. அதுவும் 1 மாசமா தேடி அலையுறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம, ஏன் இவ்ளோ லாங்கா கொண்டு போயிட்டுருக்கிறாங்க? நம்மளுமே 1 மாசமா சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிற மாரி ஸ்டோரி லைன கொண்டு வந்துருங்க. அடுத்ததா வேற ஸ்டோரி லைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பார்க்குற நமக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப வரைக்குமே வெண்பாவ கண்டுபிடிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னா, எல்லா முயற்சிகளுமே தோல்வியில தான் முடியுது. ஏன்னா மல்லியுமே அவ்ளோ போராடினாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க குழந்தை மட்டும் அங்க இல்ல. மத்த குழந்தைகள்லாம் காப்பாத்தப்பட்டுட்டாங்க. ஏன்னா இப்ப வெண்பாவோட வேல்யூ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் அந்த ரவுடிங்க கூட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவ விலைக்கு வாங்குற அந்த பார்ட்டி எவ்ளோ கோடினாலும் பரவாயில்ல. வெண்பாவோட கிட்னி எனக்கு தேவை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா வெளிநாட்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறதால, வெண்பாவோட கிட்னிய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிளட் குரூப் வெண்பாவோட பிளட் குரூப்புக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதால, அவங்க உயிரோட இருக்கணும், அதுவும் ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இந்த கதிரேசனுமே மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மல்லி மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுப்போம். ஏன்னா வேணும்னே குழந்தைய தொலைச்சுட்டா அப்படின்னு சொல்லி. மல்லியோட வயித்துல ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிறதால தான் என்னோட பேத்திய தொலைச்சுட்டா அப்படின்னு சொன்னோம்னா, போலீஸ் நிச்சயமா அவங்கள செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மல்லி இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? வெண்பாவை எப்படி மீட்க போறாங்க? அவங்களுமே கோயில் பரிகாரம் அப்படிங்கிற மாரி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபிகா ஒரு வாக்குறுதி குடுத்துருக்காங்க. நீங்க கவலையே படாதீங்க. நான் எப்படியாச்சும் வெண்பாவ மீட்டுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தீபிகாவ தான் நம்ம முழுசா நம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா விஜய் வேற கால்ல அடிபட்டு வீட்ல இருக்கிறாங்க. மல்லியுமே ஓடி ஓடி தேஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா தீபிகா தான் அவங்கள பத்திரமா மீட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ பொறுத்தவரைக்கும் நிச்சயமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பல எதிர்பார்ப்புகள ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.